கோஆர்டினேட் பண்றாங்க. தென் இது நம்ம சாத்விக்ராம் ஓகே, இவங்க வந்து என்ன டிராமா நடிக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்க, ஃபிலோசபின்னு சொல்லி இந்த கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அஸ்வி மாதிரி சொல்லுவாங்க. ஓகே தான் பாய் ஓவர். ஹரே கிருஷ்ணா. இப்போ இவங்க நடிக்க போற டிராமால வந்துட்டு பல விதமான வந்துட்டு பிலோசாபிஸ் இருக்கு. ஸோ டிராமாவோட எண்ட்ல வந்துட்டு அந்த பிலோசாபிஸ்லாம் வந்துட்டு சொல்லப்படும். இப்போ வந்துட்டு மொதல் சீன் ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னா, கிருஷ்ணா வந்துட்டு மாட்டு மேய்க்க வழக்கம் போல கோவர்தனகிரிக்கு செல்ல தயாரானாரு. அப்புறம் யசோதா மாட்ட போய் பெர்மிஷன் கேட்க போனாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முதல் சீன் வந்துட்டு யசோதா அம்மா வந்துட்டு பூ பறிச்சுட்டு இருக்கிறப்ப கிருஷ்ணா வந்துட்டு மாடு மேய்க்க வந்துட்டு பெர்மிஷன் கேட்பாரு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா தன்னுடைய நண்பர்களுக்காக வந்துட்டு நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு மாடு மேய்க்க செல்ல தயாரானார். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு கூப்பிட போறாரு. கோவர்தனகிரிக்கு சென்று மாடு மேய்த்து வரலாம். வாருங்கள் வாருங்கள். கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய நண்பர்களும் கோவர்தனகிரியில் உள்ள ஒரு குகைக்கு செல்ல தயாரானார்கள். ஆனால் அவர் யாரும் அறியாத ஒன்று, அங்கு இருப்பது ஒரு குகை அல்ல, அது ஒரு அகாசுரா என்பது. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய நண்பர்களும் செல்ல செல்லலாம். கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய நண்பர்களும் ஆபத்தில் சிக்கி
கொண்டார்கள். கிருஷ்ணர் வந்துட்டு அந்த பாம்பை வந்துட்டு அழிக்க தயாரானார். ஏனெனில் அவரோட நண்பர்கள் மாட்டிக்கிட்டாங்க. கிருஷ்ணர் வந்து இங்க வந்துட்டு ஒரு அகாசுரனை கொல்றத வந்துட்டு ராதாராணியும் விஷாலாவும் பார்த்துட்டாங்க. யசோதா நந்த மகாராஜிடம் கூற தயாரானார். கிருஷ்ணா ஒரு அரக்கனை கொண்டு விட்டு தன் நண்பர்களை காப்பாற்ற தொடங்கினார். கிருஷ்ணா வந்துட்டு தன் தாயார் வந்துட்டு பார்த்து வந்துட்டு கிருஷ்ணாவை அணைத்துக் கொள்வார். கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றி விட்டார் என்று கிருஷ்ணருடைய நண்பர்களுக்கு வந்து மிகவும் ஆனந்தம். ஹரே கிருஷ்ணா. இந்த டிராமா வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னா, சின்ன நமக்கு பார்க்கறதுக்கு லாஜிக்கா இல்லைனாலும் இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களும் வந்துட்டு இதுக்கு எஃபர்ட் போட்டாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம ஸ்ரேஷால இருந்து விஜயஸ்ரீ வரைக்கும் இதுக்கான எஃபர்ட் போட்டாங்க. காமெடியா இருந்தாலுமே இதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. சொன்ன கடைசியில வந்துட்டு இதுல ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டு, இதுல என்ன தத்துவம்னா கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அகாசுரா வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்துட்டு யாரும் வந்துட்டு நான் அப்பா அம்மாவை கூட கூப்பிடல. முதல்ல கிருஷ்ணாவை தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு காரணம் கிருஷ்ணா மேல இருந்து அதிக நம்பிக்கை, அன்பு. ஸோ கிருஷ்ணாவை கூப்பிட்டா கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவான்ற நம்பிக்கை நம்மளுமே இல்லைன்னா கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நம்ம எல்லாரோட பக்தர்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும். கிருஷ்ணா நம்மளை காப்பாற்றிடுவார், கிருஷ்ணா நம்ம கூட இருக்காருன்ற நம்பிக்கை இருக்கணும். அடுத்து வந்துட்டு இன்னொரு தத்துவம் என்னன்னா, கிருஷ்ணா வந்துட்டு இந்த அகாசுரா வாய்க்குள்ள போய் அகாசுராவை கிழிச்சு எத்தினாரு குத்தினாரு இதெல்லாம் செஞ்சாரு. ஸ்டில் அகாசுரா வந்துட்டு ஒரு அசுரனாவே இருந்தாலுமே வந்துட்டு அகாசுரா வந்துட்டு
கிருஷ்ணாவோட லோகத்துக்கு தான் போய் சேருவாரு. காரணம் என்னன்னா அகாசுரா வந்துட்டு ஒரு டீமனா இருந்தாலும் கிருஷ்ணா வந்துட்டு அவரோட உடம்புக்குள்ளார போனனால வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு அவரை வந்துட்டு பியூரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆத்மா இறந்தாலும் வந்துட்டு அவரு கிருஷ்ணாவோட லோகத்துக்கு தான் போனார். ஹரே கிருஷ்ணா. ராமா வந்து நல்லா ரீல்ஸ் பண்ணுங்க. ஆனால் நடுவில் ஓகே சில்ட்ரன்ஸ் மேக் மிஸ்டேக் அது வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஓகே.